நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடு கிரெடிட் அப்படிங்கிற ட்ரேடு கிரெடிட்னு பண்ண வியாபார கடன். ட்ரேடு கிரெடிட் இஸ் எ கிரெடிட் எக்ஸ்டெண்ட் பை ஒன் ட்ரேடர் டு another ஃபார் த பர்பஸ் ஆஃப் பர்ச்சேசிங் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். பர்ச்சேசர் நீட் நாட் பே மணி immediately after the purchase. Such credit appear in balance sheet as trade creditor or account payable. Trade credit is very simple and convenient method of raising short-term finance. There is no formalities involved in availing this facility. There is no need to give any security for trade credit. It is said to be more economical than bank loan அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு வியாபார கடன் என்பது ஒரு வணிகர் மற்றும் பெரிதொருவருக்கு சரக்கு மற்றும் சேவையை பெறுவதற்காக தரையிட கடனை குறிக்கும். சரியா? ட்ரேடு கிரெடிட்னா வியாபார கடன் அப்படிங்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு ட்ரேடர் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஒரு சரக்கை இல்லாட்டி சர்வீஸை, குட்ஸ் ஆர் சர்வீஸ், சரியா, சரக்கு மற்றும் சேவையை பெறுவதற்கு அவங்க வாங்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க, தரக்கூடிய தொகையை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடன், வியாபார கடன். சரியா? ட்ரேடு கிரெடிட்டு. அதாவது தரப்படும் கடன் வாங்கிய பொருளுக்கான பொருளை வாங்குபவர் உடனே செலுத்தாமல் ஒரு குறிப்பிட்ட தவணை காலத்துக்கு பிறகு செலுத்த அனுமதிக்கப்படுகிறார். அந்த கடன் வாங்கிய பொருளுக்கான தொகை பொருள் வாங்கியவர் என்ன பண்ணுறாங்க, உடனே கொடுக்காம அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க கொடுக்குறதுக்கு முன் வராங்க அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி உடனடியாக வாங்கிய பொருட்களும் சரக்குகளுக்கு பணம் செலுத்தாமல் அதனை ஒரு சில தவணைகளை செலுத்த வகை செய்யும் ஏற்பாடே தொழில் கடன் ஆகும். சரியா? அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உடனே அந்த பொருளுக்கான தொகை செலுத்தாமல் அதனை ஒரு சில குறிப்பிட்ட தவணைகளை இன்ஸ்டால்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, அதை திருப்பி கொடுக்குறாங்கங்கிறாங்க. சரியா? இவ்வகை தொழில் கடன்கள் ஒரு சில நேர்மையான மற்றும் நற்பெயர் ஈட்டிய வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். சரியா? இது எல்லாத்துக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, ட்ரேடு கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில வாடிக்கையாளருக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, இதை கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. நேர்மையான மற்றும் நற்பெயர் ஈட்டிய வாடிக்கையாளருக்கு மட்டுமே கொடுக்கப்படும் சலுகையாகும். அதேமாதிரி இதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் ஷீட்டில், சரியா, இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்தில் பற்பல கடனீந்தோர், சரியா, கிரெடிட்டார்னு என்ன பண்ணிக்குவாங்க, அதை காட்டிக்குவாங்க. அல்லது செலுத்தற்குரிய மாட்டு சீட்டு என்று குறிப்பிடப்படும். பில்ஸ் ரிசீவபிள்னு பேயபிள்னு என்ன பண்ணிக்கிறாங்க, அதை காட்டிக்கிறாங்க. அதேமாதிரி பிளட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா அடகு கடன். ஏன்னா அடகு கடன் அப்படிங்கிறாங்க. பிளட்ஜுன்னா அடகு கடன். அதேமாதிரி அடகு கடன், a customer transfer the possession of an article with the creditor, banker and receiver loan till the repayment of loan. The articles is under the custody of the borrower. If the debtor fails to refund the loan, creditor banker will auction the articles paid and adjust the outstanding loan from the sale procedure அப்படிங்கிறாங்க. அடகு கடன் கடன் பெறுநர் அவசர நிதி தேவையை பூர்த்தி செய்து கொள்ள தனக்கு சொந்தமான பொருளை என்ன பண்ணுறாங்க, கடன் வழங்குனரிடம் அடகு வைத்து கடன் பெறுகிறார். கடன் பெறுனர் யார், நம்ம தான் டெப்டார். சரி, நம்ம வாங்கினோன்னா நம்ம தான் யார், கடன் வாங்குறவங்க நம்ம தான் பெறுனர். அவசர தேவைக்காக பூர்த்தி செய்து தன் சொந்த பொருளை நம்ம அடகு வைக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு எதாவது தேவை இருக்குது, நம்ம வீட்டில் என்ன இருக்குது, நகை இருக்குது, பத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பத்திரம் இருக்குதுன்னா என்ன பண்ணுவோம், போய் பேங்க்கில் வச்சுருவோம். சரியா? கடன் வழங்குன அடகு வைத்து கடன் வாங்கிக்குவோம். கடனை திருப்பி செலுத்தும் வரை அடகு வைக்கப்பட்ட பொருள் கடனாளரிடமே இருக்கும். சரியா? கடனை திருப்பி நம்ம கொடுக்குற வரைக்கும் அதுக்குண்டான தொகை யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா யார்கிட்ட இருக்கும், கடனாளர்கிட்டையுமே இருக்குது. யார் கடன் கொடுக்குறாங்களோ அவங்கள பேங்கர்கிட்டையே என்ன இருக்கும், அது இருக்குங்கிறாங்க. அதேமாதிரி கடனை திருப்பி செலுத்தும் வரை கடனுக்கு வைக்கப்பட்ட பொருள் கடனாளரிடமே இருக்கும். சரியா? கடனாளி கடனை திருப்பி அடைக்க தவறினால் கடனாளர் தகுந்த முன்னறிவிப்பை கடனாளி கொடுத்துவிட்டு அடகு வைத்த பொருளை ஏலம் விடுவார். சரியா? அதேமாதிரி கடனாளி என்ன பண்ணிட்டாங்க, டெப்டார் நம்ம என்ன பண்ணிட்டோம், கடன் திருப்பி அடைக்க தவறிட்டோனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா அதை முன்னறிப்பை கடனாளிக்கு நம்மளுக்கு கொடுத்துட்டு இதை என்ன பண்ண போகிறோம், நாங்கள் ஏலத்தில் விட போகிறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை ஏலத்தில் விட்டுருவாங்க.
பெறக்கூடிய தொகை ஏலம் விட்டு அது மூலம் கிடைக்கக்கூடிய தொகையை வந்து என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அங்கே எடுத்துக்கொண்டு மீதி வந்து எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் வந்துருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, தொகை ஏதும் இருப்பின் அதை கடனாளிக்கு வழங்குவார் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? அதேமாரி நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட்டு ஹைபாத்திகேஷன். சரி, ஹைபாத்திகேஷனாக்கா பந்தக கடன் அப்படிங்கிறாங்க. This is loan taken by depositing document of title to the property with the banker. Of course, the physical possession of asset property is with borrower. If the borrower fails to repay the loan amount, the articles hypothecated will be sold in auction by the banker consent. Business people hypothecate goods or equipment to get. Of course, the physical possession of asset property is with the borrower. If the borrower fails to repay the loan amount, the article hypothecated will be sold in auction by the banker consent. Business people. சரியா? hypothecate goods or equipment to get this type of loan. It is a loan taken and the security movable asset அப்படிங்கிறாங்க. சரியா? பந்தக கடன் அப்படிங்கிறாங்க. பந்தக கடன் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து பந்தக கடன் என்பது அசையும் சொத்துக்களின் மூலம் ஆவணங்களை கடனாளரிடம் அடகு வைத்து பெறப்படும் கடனாகும். சரியா? அசையும் இது என்னது, அசையும்னா மூவபிள் அசட்டு. சரி, அசையும் சொத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வண்டி இருக்கலாம், கார் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சரியா? ஆட்டோ, லாரி எது வேணாலும் இருக்கலாம். அசையும் சொத்தை வச்சு என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கடனை வச்சு கடன் வந்து வாங்குகிறோம். அதுதான் என்னது, ஹைபாத்திகேட் அப்படிங்கிறாங்க. சரியா? பந்தக கடனில் சொத்தின் உடைமையை வைத்து கடன் பெறுகிறார். அதேமாதிரி அடகு கடன் சொத்து உடைமையை வச்சு என்ன பண்ணிக்குவாங்க, கடன் வந்து வாங்கிக்குவாங்க. அதேமாதிரி பெரிய ஆவணங்களை ஈடாக கொடுத்து, மாறாக பந்தக கடன் அசையும் சொத்தின் மூல ஆவணங்களை டாக்குமெண்ட்டை கொடுத்து என்ன பண்ணிக்குவாங்க, அப்போ அந்த வண்டி வாங்கின ஆர்சி புக்கு இதெல்லாம் வந்து இருக்கும். சரி, இது மாதிரி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கொடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க, அதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து கடன் வந்து வாங்கிக்கிறாங்க. இவ்வகை கடனில் அசையும் சொத்தின் உடைமை கடனாளியும் இருப்பதால் இதை பயன்படுத்தி கடனாளி கடனை அடைக்க தடை எதுவும் இல்லை. அந்த இதை வந்து யார்கிட்ட வந்து இருக்குது, டெப்டார்ஸ்கிட்ட நம்மகிட்ட வந்து கடனாளிகிட்ட வந்து இருக்கிறதுனால அவங்க வந்து கடன் அடைக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து கிடையாது. அவங்க எப்பயும் போல் கடன் வந்து என்ன பண்ணிடலாம், அவங்க வந்து அடைச்சிடலாங்கிறாங்க. பொருளின் உரிமை கடனாளரிடம் இருப்பினும் பொருளை பயன்படுத்த கடனாளிக்கு அனுமதி உண்டு. சரியா? பொருளினோட உரிமையை வந்து என்ன பண்ணுறாங்க, கடனாளியிடம் வந்து இருந்தாலும் பொருளை வந்து பயன்படுத்த கடனாளிக்கு அனுமதி உண்டுங்கிறாங்க. கடனாளி கடனை திருப்பி அடைக்க தவறினால் கடனாளர் தகுந்த முன்னறிவிப்பை அவருக்கு கொடுத்து விட்டு அடகு வைத்த பொருளை ஏலம் வைத்து அதன் மூலம் கடன் மற்றும் வட்டி தொகை வசூலித்து கொள்கிறார். சரியா? இப்போ கடனை வந்து திருப்பி அடைக்க தவறிட்டாங்கனாக்கா கடனாளர் என்ன பண்ணுறாங்க, தகுந்த முன்னறிவு வந்து கொடுத்துட்டு அடகு வைத்த பொருளை வந்து ஏலம் விட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து பறிமுதல் பண்ணிவிட்டு ஏலம் விட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, கடனையும் வட்டி என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து வசூலிச்சுக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா, வழக்கமாக வாகனங்கள், சரக்குகள் மற்றும் இயந்திரங்கள் போன்ற அசையும் சொத்துக்களை ஈடாக வைத்து பந்தக கடன் தயாரிக்கப்படுகிறது. அதே தான். சரியா? நார்மலாக இந்த ஹைபாத்திகேட்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதை பேஸாக வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பண்ணுறாங்கனாக்கா, ஏதாச்சும் நம்ம என்ன பண்ணணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விற்பனை வந்து சேல் வந்து பண்ணுறோம். ஏதாச்சும் வண்டி வச்சுருக்குறோம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ட்ராவல்ஸ் வந்து வச்சுருக்குறோம். சரியா? ஏதாச்சும் ஒரு மிஷினரி ஃபர்னிச்சர் வந்து வச்சுருக்குறோம், இது மாதிரி வந்து வச்சுருக்குறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதை வந்து நம்ம வந்து பிணையமாக வந்து அங்கே வந்து வைக்கும்போது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பிணையமாக வந்து வைக்கும்போது இதை வந்து கடனாக வந்து எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான தொகையை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஏலம் விட்டு அது மூலமாக என்ன பண்ணிக்கிறாங்கனாக்கா அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்னது, மூவபிள் அசட்டு வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கடன் வந்து வாங்குறத ஹைபாத்திகேட் பந்தக கடன். சரியா? அடுத்து மார்ட்டேஜ்னா அடமானம். This is a type of loan taken from the bank by lodging with the banker title deeds of immovable asset like land and building. Business people raise loan by depositing the title deed of properties with the bank அப்படிங்கிறாங்க. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா,
அசையா சொத்தின் ஈடாக வைத்து நிதி திரட்டும் முறைக்கு அடமானம் என்று பெயர். அசையா சொத்து, சரி, அசையா சொத்து இம்மூவபிள் அசட்டை வச்சு அது என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து கடனை வந்து வாங்கினாக்கா அதுக்கு பேர் என்னங்கிறாங்க, மார்டேஜ், அடமானம். அது இம்மூவபிள் அசட்னா என்னது, பில்டிங்கு, என்னது இது மாதிரி வந்து என்ன லேண்டு, இதெல்லாம் என்ன ஆகாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நகராது, அது வந்து நகர முடியாது, சரியா. அதுதான் என்னங்கிறாங்க, இம்மூவபிள் அசட் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதா. சொத்தின் உரிமை ஆவணங்களில் கடனாளரிடம் பிணையமாக இருந்து கடனை பெறுவார். கடன் தொகை மூலம் திருப்பி அடைத்த பிறகு ஈடாக கொடுத்த பிணையங்களை கடனாளி திருப்ப பெறலாம். எவ்வளோ வந்து அந்த பாண்டு இல்லாட்டி என்ன பத்திரத்தை வச்சு நம்ம வந்து டாக்குமெண்ட் வச்சு வாங்கியிருக்கோன்னா அதுக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து இப்போ 5 லட்சம் வாங்கி 5 லட்சத்தையும் நம்ம அடைச்சிட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்மள ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்டை வந்து திருப்பி வந்து வாங்கிக்கலாங்கிறாங்க, சரியா. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்துட்டு இது மூவபிள் அசட்னாக்கா என்னென்ன இதில் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன வரும்ப்பா, பில்டிங்கு, சரியா, அதே மாதிரி லேண்டு, சரி, இது மாதிரி தான் வரும். அந்த வெஹிக்கிளு இதெல்லாம் என்ன ஆகுது, இதில் வந்து ஜாயிண்ட் வந்து வெஹிக்கிளு, காரு, இதில் என்ன ஆகாது, இதில் வந்து ஜாயிண்ட் வந்து ஆகாது. மிஷினரி மிஷினரிலாம் இதில் வராது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லோன்ஸ் அகெயின்ஸ்ட் த செக்யூரிட்டி.